ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற நல்ல வாய்ப்பிற்காக நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவர் நல்ல கிருபைகளை கொடுத்துருக்கிறார், நல்ல ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்துருக்கிறார். நம்ம ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி எல்லாரும் கண்களை மூடுவோமா? கண்களை மூடி, ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். ஹல்லேலூயா. இதோ புதிய காரியத்தை. அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த காலை நேரத்திலும் ஆண்டவருடைய துதியை சொல்லி வருகிற பிள்ளைகளாய் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுவார், அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுவார், நமக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பார், நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலே, யாக்கோபே, நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நம்மை தாங்குவேன்னு சொன்ன ஆண்டவருக்கு நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? நல்ல கரங்களை தட்டி இருக்கிற எல்லா பலவீனங்களும் மாறுவதா, தடைகள் மாறுவதா. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, விசுவாசியை நீ பதறாதே, விசுவாசியை நீ கலங்காதே, விசுவாசத்தினால் நீதிமான், விசுவாசத்தினால் நீதிமான், விசுவாசத்தினால் நீதிமான். அப்ப நம்ம எப்படி உற்சாகமா பாடணும்? கர்த்தரின் கை குறுகவில்லை என்று சொல்லி இந்த தெரிந்த பழைய ஒரு பாடலை நம்ம எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களால் மாறிடவே சுதனர் புரிந்தனரே, சுத்தர்களால் மாறிடவே சுதனர் புரிந்தனர். நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோமா? விசுவாசியே நீ பதறாதே, ஆமென். விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பார், விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பார். பரிசுத்த ஆவியானவரே நம்மை பரிசுத்த பாதையில் நடத்திடுவார், கிருபையில் வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம் என்று சொல்லி நான் பாடுறேன். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார், கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். சொல்லுங்க, ஆமென். வரங்களை விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே விசுவாசியே கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். திருச்சபையை கிரியை செய்வார், திவ்ய அன்பில் பெருகிடுவாய், தலைமுறை தலைமுறையாய் தலைத்திட ஆண்டவர் அருள் புரிவார் என்று சொல்லி உற்சாகமான பாட்டு. திருச்சபையே கிரியை செய்வார், திவ்ய அன்பில் பெருகிடுவார், தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவார்,
தலைமுறையாய் தலைமுறையாய் தலைத்திட. எல்லாரும் எழுந்து நின்று சொல்லுவோமா? விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே எஸ் விசுவாசத்தான் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தான் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். This is the day that the Lord has made, that the Lord has made. We will rejoice and be glad in it, and be glad in it. Oh, this is the day that the Lord has made. We will rejoice and be glad in it. This is the day, karangala tatti. This is the day that the Lord has made. Rejoice in the Lord always. Under thy night say rejoice. சொல்லுங்க. Rejoice in the Lord always. Under thy night say rejoice. Rejoice, rejoice. Under thy night say rejoice. Rejoice, rejoice. Under thy night say rejoice. Rejoice in the Lord always. Under thy night say rejoice. karangala tatti. There is power, wonder walking power in the blood of the Lamb. There is power, wonder walking power in the precious blood of the Lamb. There is power, wonder walking power in the blood of the Lamb. There is power, wonder walking power in the precious blood of the Lamb. Rejoice, rejoice, rejoice in the Lord always. Under thy night say rejoice. சொல்லுங்க. Rejoice in the Lord always. Say rejoice, rejoice, rejoice. Under thy night say rejoice, rejoice, rejoice. Under thy night say rejoice. This is the day, this is the day that the Lord has made, that the Lord has made. We will rejoice, we will rejoice and be glad in it, and be glad in it. விசுவாசியே நீ பதறாதே, ஆமென். விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தா நீதிமான் say விசுவாசத்தா. Yes, விசுவாசத்தா, விசுவாசத்தா. Thank you Lord. நீதிமான். நல்ல உற்சாகமாக விசுவாசத்தா, விசுவாசத்தா நீதிமான் நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. Rejoice in the Lord always. Under thy night say rejoice. சொல்றாரு பவுலடியார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு இன்னைக்கு வாழ்க்கையில பவுலடியார் சொன்ன வேண்டாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அதனால இந்த துதி ஆராதனையில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும், கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாக இருக்க வேண்டும். உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரக்கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு மாத்திரம் தெரியப்படுத்த வேண்டும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரமியமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும்.
அப்ப நம்மளால செல்ல முடியும், சொல்ல முடியும். I can do all things through Jesus Christ. My grace is sufficient for you. என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலம் பூரணமாய். நல்ல கரங்களை தட்டுங்க. பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளக்கும். எப்ப தெரியுமா? விசுவாசியே நீ பதறாத, விசுவாசியே நீ கலங்காத. ஆண்டவர் உங்களை பார்த்து, என்னை பார்த்து சொல்ற வார்த்தை, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அப்படி நம்ம சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் எதிர்பார்த்த முடிவை உங்களுக்கு தருவேன். பலத்தினால உங்களால செய்ய முடியாது, உங்க பராக்கிரமத்தினால ஒன்னும் செய்ய முடியாது. இன்னைக்கு இந்த காலை நேரத்துல துதி ஆராதனை எல்லாரும் வாய்களை விரிவாய் திறந்து சொல்லுங்க, எங்களால ஒன்னும் செய்ய முடியாது ஆண்டவரே. ஆண்டவரே, you can do. உங்களால மாத்திரம் தான் செய்ய முடியும், உங்களால மாத்திரம் தான் செய்ய முடியும். Please fill your presence, Lord. Please ஆண்டவரே, ஆண்டவர் எங்க வாழ்க்கையில blessingனால எங்களை நிரப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாரும் heaven பாருங்க, பரலோகத்தை மாத்திரம் பாருங்க. Heaven is open. Fill your anointing ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. எங்களை நிரப்புங்க இயேசுப்பா. இந்த காலை நேரத்துல நம்மளை வெறுக்கணும், வெறுத்தாத ஆண்டவர் எதிர்பார்த்த முடிவை தருவார். அதனால எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, the Lord will provide everything. யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல். எல்லாரும் சொல்லலாமா? எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக செய்பவரே, எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, யெகோவா ஈரே. சொல்லுங்க, யெகோவா ஈரே, எல்லாமே செய்து முடிப்பீ. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எல்லாமே செய்து முடிப்பீ. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காய் யாவையும் செய்பவர். தேவ பிள்ளையே, உங்களால செய்ய முடியாது, என்னால செய்ய முடியாது, ஆனா தேவனுடைய பலத்தினால செய்ய முடியும். அதனால நம்ம எல்லாரும் சொல்லலாமா? பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா, பலத்தாலும் அல்ல பராக்கிரமம் அல்லவும் ஆவியினால் செய்து முடிப்பீர். ஆமென். பலத்தாலும் அல்ல பராக்கிரமம் அல்லவும் செய்து முடிப்பீர். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவர் எதிர்பார்த்த முடிவை நமக்கு தருகிறவர். ஒரே ஒரு வார்த்தை மாத்திர பாடி துதி ஆராதனை நிறைவு செல்ல போகிறோம். என் வழியாய் செய்து முடிப்பீர். ஒரு ஆமென் சொல்லலாமா? இங்க நிக்கிற உங்களை வச்சுதான் உங்க குடும்பத்துக்கு ரட்சிப்பு, உங்களை வச்சுதான் ஆண்டவர் திருச்சபைக்கு பெரிய காரியத்தை செய்ய போறாரு. அதனால நீங்க சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, என் வழியாய் செய்து முடிப்பீர். எல்லாரும் சொல்லுங்க, என் வழியாய் செய்து முடிப்பீர். எப்பொழுதும் செய்து முடிப்பீர். சொல்லுங்க, எப்பொழுதும் செய்து முடிப்பீர். எல்லாமே செய்து முடிப்பீர், எல்லாமே செய்து முடிப்பீர், எல்லாமே செய்து முடிப்பீர்.
ரெண்டு கரத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க. எல்லாமே செய்து எல்லாமே ஒரு அட்டாச் கட்டிக்கிறாங்க. நல்லா நல்லா ஆண்டவரை துதிச்சு நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்தில் உங்களுடைய பிரசனம் சூழ்ந்திருக்கிறதற்காய் நன்றி. தேவனுடைய பிரசனம் மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆவியானவர் இடைபடுவீராக, ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. உடைய மாறாத பிரசனம் மாத்திரம் ஆட்கொள்ளட்டும். நீ இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, ஆமென். ஆண்டவரே, உடைய வார்த்தை வல்லமையுடையது, உடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, உம்முடைய வார்த்தை மாற்றங்களை கொடுக்கக்கூடியது என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து அப்படியே நம்ம ஜெபிப்போமா? ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியில் இடைபடுவீராக, உம்முடைய பிரசனம் இடைபடுவதாக என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கலாம். தேங்க்யூ ஆண்டவரே. உம்முடைய வல்லமையுள்ள பிரசனம் எங்களை ஆட்கொள்வதாக, எங்களை வழி நடத்துவதாக என்று சொல்லி நாம் காத்திருப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் இடைபடுவீராக, உம்முடைய மாறாத பிரசனத்தினால் ஆட்கொள்ளுவீராக. இப்பொழுதும் உம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியில் செயல்படும் பொழுது ஆண்டவரே, அது எங்களை கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்பிற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாய் ஆண்டவருடைய வார்த்தையை வாஞ்சியோடு கேட்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு கூட இன்றைய நாளிலும் நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியத்தை நம் வாழ்வில் செயல்படுத்த ஆண்டவர் தாமே உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஆம், இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முன்னாடி ஒருவேளை இன்னைக்கு கொஞ்ச நேரம் நம்ம செல்ஃபோன் அவாய்ட் பண்ணிவிட்டு, இது இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் கொடுத்துருக்குறாங்க நம்மளுடைய டயசஸில் இருந்து. ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், ஐடென்டிட்டி இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிற பேப்டிசம். இன்றைக்கும் ஆண்டவர் கொடுக்கிற இந்த ஞானஸ்நானம் எப்படிப்பட்டது என்பதை உணர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல ஞானஸ்நானத்தை பெற்று ஒரு வாலிபன் ஒரு சில வருடங்கள் நல்ல சர்ச்சில் வளர்ந்து வந்து கொண்ட ஒரு இந்த வாலிபன், அந்த வாலிபன் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், ஒரு கடைக்கு போகிறார். ஒரு சில ஆண்டுகள் கழித்து கடைக்கு போகிறார். அவருக்குள்ள மனதுக்குள்ள ஒரு பெரிய தைரியம், திட நம்பிக்கை, நான் ஞானஸ்நானத்தை பெற்றுவிட்டேன், நான் தீமையை எதிர்ப்பேன் என்று சொல்லி உறுதியோடு கூட அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலகட்டம். அப்படி அவர் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவர் ஒரு கடைக்கு போகிறார். அந்த கடைக்கு போகும்போது அது புத்தகங்கள் கடை. அந்த புத்தக கடைக்கு போகும்போது அவர் புத்தகங்களை வாங்குகிறார். வாங்கும்போது அங்கே சில மோசமான புத்தகங்கள் விற்று கொண்டிருந்தார்களா. உடனே அந்த கடை உரிமையாளரிடம் இந்த வாலிபன் சொன்னாராம், இந்த மாதிரி புத்தகங்களை நீங்கள் விற்காதீர்கள். இப்படிப்பட்ட நீங்கள் புத்தகங்களை விற்கும் பொழுது சமுதாயம் சீரழியும். அநேகர் இதை வாங்கி படிப்பார்கள், அது நல்லதாக இருக்காது, இது மோசமான புத்தகங்களாக இருக்கிறது என்று சொல்லி அந்த வாலிபன் சொன்னாராம். கடைக்காரருக்கு கோபம் வந்ததாம். இப்படி யாராவது ஒருத்தவங்க நம்மக்கிட்ட வந்து சொன்னால் எப்படி இருக்கும்? கடைக்காரருக்கு கோபம் வந்துச்சான். விற்கிறது விற்காது என்னுடைய பொறுப்பு, வாங்குறது வாங்காது இன்னொருத்தவங்க வருது, அதனால நீ இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த வாலிபனை அதட்டி விட்டாராம். ஆனாலும் போராடி கொண்டு இருந்தாராம். அந்த வாலிபன் போராடினாராம், இந்த புத்தகங்களை நீங்கள் விற்காதீர்கள், இது சமுதாயத்தை சீர்கெடுத்து விடும். ஏன்னா அந்த வாலிபன் ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்து ஞானஸ்நானத்தை பெற்றிருக்கிற ஒரு வாலிபன். அவர் வேரூன்றி இருக்கிற காலகட்டம். இப்படி இருக்கும்போது அவர் போராடுறார், துடிக்கிறார். ஆனால் அந்த உரிமையாளர் கேட்கவே இல்லை. திருச்சபைக்கு வருகிறார். வந்துட்டு தனக்கு ஒத்த வாலிபர்களிடம் இந்த காரியத்தை சொல்லுகிறார். தன்னுடைய சிந்தனையில் இருக்கிற வாலிபர்கிட்ட ஒரு யோசனையை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னா, நம்ம கொஞ்சம் காசு சேர்த்து வைப்போம், அந்த கடையில் மோசமான புத்தகங்கள் எல்லாவற்றையும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒரு நாள் போய் இந்த வாலிபர்கள் எல்லாம் சேர்த்து வச்ச காசை கொடுத்து அந்த புத்தகங்களை எல்லாம் வாங்கினார்களாம். நல்லா கவனிக்கணும்.
அந்த புத்தகங்களை எல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு இடத்தில் வைத்து தீயிட்டு எரித்தார்களாம். ஒரு ஆமீன் சொல்லலாமா? இது ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில தீமையிடம் தோல்வி அடையக்கூடாது, தீமையிடம் தோல்வி அடையக்கூடாது என்கிற ஒரு எண்ணம் அந்த வாலிபனிடம் வைராக்கியமாய் இருந்தது. இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் அநேக தடவை ஞானஸ்நானத்தை பெற்ற பிறகும் கூட தீமையிடம் தோற்றுக்கொண்டே இருக்கிறோம். அநேக தீமைகள் நம்மை ஜெயித்து கொண்டே இருக்கின்றன. ஆகையால் இன்றைக்கு நாம் ஆண்டவரிடம் சொல்ல வேண்டும், ஆண்டவரே, நாங்கள் பெற்றிருக்கிற ஞானஸ்நானத்தை மீண்டுமாய் தற்பரிசோதனை செய்து பார்க்கிறோம். ஞானஸ்நானத்தை குறித்து நிறைய இறையியல் கருத்துக்களை நான் சொல்ல விரும்பவில்லை. ஏன் என்று சொன்னால், நான் எங்கே போனாலும் சொல்கிறது உண்டு, இப்போ கூகுள் வந்துருச்சு, இப்போ சாட் ஜிபிடி வந்துருச்சு. இந்த மெசேஜை நீங்கள் போட்டிங்கன்னா கிடச்சிரும். ஞானஸ்நானம்னு போட்டால் ஒரு மிக ப்ரீஃபாக வந்துடும், எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். ஆனால் இன்னைக்கு ஆவியானவருடைய சமூகத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது, ஞானஸ்நானம் எவ்விதமான தாக்கத்தை, எவ்விதமான பாதிப்பை என் வாழ்வில் உண்டாயிருக்கிறது. சிறு பிள்ளையில ஞானஸ்நானத்தை பெறும்போது கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்மளுடைய பெற்றோர்கள் ஞானஸ்நானத்திற்காக நம்மை ஆயத்தப்படுத்தினார்கள், நம்முடைய கார்டியன்ஸ் நம்மை ஆயத்தப்படுத்தினார்கள், நம்முடைய நண்பர்கள் மூலமாக, காட்லி கவுன்சிலர்ஸ் மூலமாக நாம் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டோம். ஓகே, ஆனால் அந்த ஞானஸ்நானம் எவ்விதமான தாக்கத்தை நம் வாழ்வில் கொண்டு வந்திருக்கிறது, ஏற்படுத்தி இருக்கிறது? கிறிஸ்துவோடு அடையாளப்படுத்துதல் ஞானஸ்நானம். நான் நேற்று ஃபுல்லாக யோசிச்சுட்டே இருந்தேன். ரொம்ப பெரிய மெசேஜ் அப்படிலாம் சொல்லாமல் ஒரு ப்ராக்டிக்கலாக உங்ககிட்ட நான் பேச விரும்புகிறேன். ஞானஸ்நானம் எவ்விதமான தாக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஈடுபடுத்தியிருக்கிறது? திடப்படுத்தலுக்காக சில பேர் ஞானஸ்நானத்தை பெறுவார்கள், சபையில் சேருவதற்காக, அங்கத்தினர்களாக மாறுவதற்காக ஞானஸ்நானத்தை பெறுவார்கள், மேரேஜஸ்க்காக சில பேர் ஞானஸ்நானத்தை பெறுவார்கள். மாற்றிக்கொள்ளுங்கள். ஞானஸ்நானம் என்பது என்ன? ஞானஸ்நானத்தினுடைய ஆழம் என்ன? திருமணத்திற்காக ஞானஸ்நானத்தை எடுக்கக்கூடாது. நான் தைரியமாக சவாலாக சொல்லுகிறேன். அங்கத்தினராக மாறுவதற்காக மாத்திரம் பாப்டிசம் எடுக்கக்கூடாது. நான் திடப்படுத்தல் பெறுவதற்காக, கம்யூனியன் வாங்குவதற்காக மாத்திரம் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது. ஞானஸ்நானம் என்ன? ஞானஸ்நானம் என்பது முதலாவது பாவத்தை வெறுப்பது. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமா, பாவத்தை வெறுப்பது. நம்முடைய வாழ்க்கையில் ஹேட்டிங் சின். ஒவ்வொரு நாளும் பாவத்தை வெறுக்க பழக வேண்டும். பாவத்தை வெறுக்கிறவர்கள் மாத்திரம் ஞானஸ்நானத்திற்கு ஆயத்தமாக வேண்டும். இரண்டாவது ஒரு அனுபவம், பாவத்தை வெறுப்பது மாத்திரமல்ல, பாவத்தை விட்டு விட வேண்டும். பாவத்தை வெறுப்பது மாத்திரமல்ல, பாவத்தை விட்டு விட வேண்டும். மூன்றாவது ஒரு அனுபவம், பரிசுத்த வாழ்வு வாழ அர்ப்பணிப்பது. நாலாவது ஒரு அனுபவம், பரிசுத்தமாய் வாழ்ந்து காட்டுவது. ஒரு ஆமென் சொல்லலாமா? இன்னைக்கு ஏதாவது இந்த 4 அனுபவத்தில், எக்ஸ்பீரியன்ஸில், இன்ட்ரோ தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த இன்ட்ரோடக்ஷனில் நான் பாவத்தை எவ்வளவு தூரம் வெறுத்திருக்கிறேன். ரொம்ப லேசாயிடுச்சு. இதுதானே சாதாரண சின் தானே. சினிமா பாட்டு கேட்குறதெல்லாம் சாதாரணம் தானே. சினிமா பார்க்கறதெல்லாம் சாதாரணமானது தானே. இந்த காரியத்தை செய்வதெல்லாம் சாதாரணமானது தானே. இந்த ரீல்ஸ்லாம் பார்க்கறதுக்கு சாதாரணமாக தானே. கூகுளில் நான் போகும்போது, யூடியூப்பில் சில வீடியோக்களை பார்ப்பதெல்லாம் சாதாரணமானது தானே. பாவத்தை விட்டு விடுவது, பாவத்தை வெறுப்பது மாத்திரமல்ல, பாவத்தை விட்டு விடுவது. மூன்றாவது பரிசுத்தமாய் வாழ அர்ப்பணிப்பது. அதுதான் ஞானஸ்நானத்திற்கு ஆன தகுதிகள். நான்காவது பரிசுத்தமாய் வாழ்ந்து காட்டுவது. சாம்சன் பால் ஐயாவுடைய புத்தகத்தை நீங்கள் நிறைய பேர் வாசிப்பீங்க நான் நம்புகிறேன். அவர் அந்த ஜீவ நீரோடை தன்னுடைய பதிப்பகத்தில் அவர் எழுதியிருப்பார். அவருடைய புத்தகத்தில் இப்படி எழுதியிருக்கிறார், நேற்றைய தினத்தை விட இன்றைய தினம் நான் சிறப்பாக வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். ஹோல் பர்ஃபெக்டாக மாற முடியாது, ஆனால் நேற்று செய்த தவறை திரும்பவும் இன்றைக்கு நான் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அப்போ ஞானஸ்நானம் என்னை எப்படி வழி நடத்தி கொண்டிருக்கிறது? நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஆண்டவருடைய தேவ நீதி. குறிப்பாக இந்த தேவ நீதியை நாம் பின்பற்ற வேண்டும். நிறைய வசனங்கள் இருக்கிறது.
ஆனால் நேரம் கம்மியாக இருக்கிறனால நான் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். இது தேவ கட்டளையாக இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். மத்தேயு 28:19 வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? நீங்க சர்வ சிருஷ்டிக்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுங்கள். அடுத்த ஒரு அனுபவம் என்னன்னு சொல்லுங்க, அவர்களை சீஷராக மாற்றுங்கள். அப்போ ஆண்டவருடைய கட்டளைங்க, ஞானஸ்தானம் கொடுப்பது என்பது ஆண்டவருடைய கட்டளை. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார். கலாத்தியர் 3:27 ஆண்டவரோடு கூட நம்மை அடையாளப்படுத்திக் கொள்வதுதான் ஞானஸ்தானம். ரொம்ப முக்கியமா அது நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. இந்த வசனத்தை யாராவது ஒருத்தவங்க நீங்க வாசிக்கணும். 1 பேதுரு 3வது அதிகாரம் 21வது வசனத்தை யார்? ரட்சிக்கிறது. அதுதான் இன்னைக்கு மகிழ்விக்கும் அண்ணா. ஒரு நல் மனசாட்சியினுடைய அடையாளம், நல் மனசாட்சியினுடைய உடன்படிக்கை. புதுசா வாழணும். சில பேர் நீங்க பாருங்களேன், தன்னுடைய தலைவர்களுக்காக வாழுக வாழுகன்னு கோஷ்டம் போடுறவங்க, தன்னுடைய நடிகனுக்காக, தன்னுடைய அந்த நடிகர் பிடிச்சிருக்கிறான்னு சொன்னா, அந்த நடிகை பிடிச்சிருக்காங்கன்னு சொன்னா அவங்களுக்காக என்ன வேணும்னு செய்வாங்கங்க. ஆனா ஆண்டவருக்காக திறம்பட தைரியமாக நல் மனசாட்சியோடு வாழுகிற கூட்டம் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறார். நாம் பெற்றிருக்கிற ஞானஸ்தானம். ஒரு காலத்துல, இப்ப செல்போன்லேயே எல்லாமே வந்துருச்சு. ஒரு காலத்துல ரோட்ல நடந்து போகும்போது ஞானஸ்தானத்தை பெற்ற பிறகு சவத்துல ஒரு தேவையில்லாத சினிமா படம் இருந்தாலே பார்க்கறதுக்கு அருவருப்பா இருக்கும். சில பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் தெரியுமா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். பார்க்கக்கூடாது. சுவற்றில் இருக்கிற அந்த சினிமா போஸ்டரையே பார்க்கக்கூடாது. அப்படிப்பட்ட நபர்களாக இருந்தவர்கள் தான் இன்றைக்கு கிட்டத்தட்ட எத்தனையோ ரீல்ஸை பார்த்து கொண்டு இருக்கிறோம். சர்ச்சுக்குள்ளேயே இன்னைக்கு நான் சொல்றேன், நிறைய பேர் ஜெபம் பண்ண வராங்க, ரீல் சவுண்டு கேட்டுட்டு இருக்கோம். நோ, ஒரு ஆல்டர்ல வந்து ஒருத்தவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்துல பேசவே கூடாது. அவங்களுக்கு இடையூறா நம்ம இருக்கவே கூடாது. சர்ச்சுக்குள்ள சவுண்ட் கேட்கவே கூடாதுங்க. இன்னைக்கு நிறைய தடவை நம்முடைய ஞானஸ்தானம் எவ்வளவு தூரம் மாறி இருக்கிறது, ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. இப்படிப்பட்ட கண்டிப்பான வார்த்தைகளை கொடுத்து நம்மை நடத்தின எத்தனையோ பெரியோர்கள் உலகத்தை விட்டு கடந்து சென்று விட்டார்கள். ஒரு நாள் வரும், தைரியமாக சொல்லுகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடனே கூட வருகிறது. திருச்சபையே, காதுள்ளவன் கேட்க கடவன். ஞானஸ்தானம் சாதாரணமானது கிடையாது. ஃபர்ஸ்ட் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், புதிய வாழ்க்கை, டெத், பரியல், ரிசரக்ஷன், நியூ லைஃப். நம்மளுடைய வாழ்க்கையில மரணம் எதுக்காக தண்ணிக்குள்ள போறோம்னு தெரியுமா? என் பாவத்தை வெறுக்கிறேன் என்று சொல்லி. அடக்கம், அந்த பாவத்தை அடக்கம் செய்கிறேன். பரியல், 3வது ரிசரக்ஷன், நான் புதிதான வாழ்க்கை வாழ்வதற்கு ஆயத்தமாவது. நியூ லைஃப், புதிதான வாழ்க்கை வாழ்வது. ஒரு ஆமேன் சொல்லலாமா? அதுதான் ஞானஸ்தானம். ரோமர் 6வது அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனமும் இதை தாங்க நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. குறிச்சு வச்சுக்கோங்க. ரோமர் 6:3-4 இதை தான் சொல்லுகிறது. ஆண்டவரோடு மரணத்தோடு கூட, அடக்கத்தோடு கூட, உயிர்த்தெழுதலோடு, புதிய வாழ்க்கையோடு கூட நம்மை நாமே இணைத்துக் கொள்வதுதான் ஞானஸ்தானம். அதனால தான் 2 கொரிந்தியர் 5:17 பார்க்காம சொல்லுங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம். எனக்கு இங்கிலீஷில் அதை வாசிக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. Therefore, if anyone is in Christ, he is a new creation. The old has gone, the new has coming. நம்மளுடைய வாழ்க்கையில old has gone, new has coming. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இன்னைக்கு நான் புதிதான வாழ்க்கையோடு உட்கார்ந்திருக்கிறேனா? அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்விலிருந்து நாம் ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு முன்னதாய் நம்மளுடைய வாழ்க்கையில நான் எவ்வளவு தூரம் அந்த ஞானஸ்தானத்தை அடையாளப்படுத்தியிருக்கிறேன், இல்லை அலட்சியப்படுத்தியிருக்கிறேன்.
நம்முடைய வாழ்க்கையில் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு இன்னும் தைரியமாக ஸ்மோக் பண்ணுறவங்க எத்தனையோ பேர் இருக்கீங்க. ப்ளீஸ் பி கேர்ஃபுல். ரொம்ப கவனமாக இருங்கள். குடிக்கிறவர்கள் எத்தனையோ பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டே குடிக்கிறவர்கள் இருக்கிறோம். ஸ்மோக் பண்ணுற எத்தனையோ பேர் இருக்கிறோம். அது மட்டுமா பாவமான வாழ்க்கை? ஆபாச காரியங்களை பார்ப்பது, தேவையில்லாத காரியத்தை கேட்பது, புறம் கூறுவது. சரிங்களா? கொயரில் அழகாக பாடலாங்க, யூத் மீட்டிங்கில் அட்டன் பண்ணலாங்க, கமிட்டியில் இருக்கலாங்க, திருச்சபையில் உட்காந்து அழகாக ஆண்டவர் ஆராதித்து கொண்டு இருக்கலாங்க. ஆண்டவருக்கு எல்லாமே வெட்ட வெளிச்சமாக தெரியும், எல்லாமே அழகாக தெரியும். இங்கே ஒரு லைஃப், வேற ஒரு லைஃப். இங்கே ஒருத்தவங்ககிட்ட பேசும்போது ஒரு லைஃப், வெளியில் போனோடனே ஒரு லைஃப். நோ, ஆண்டவர் சொல்லுகிறார், ஞானஸ்தானத்தை பெற்றவர்கள் தீவிரமாய் ஆண்டவருக்காக வாழ வேண்டும். அமெரிக்காவில் மிஷிகன்ற ஒரு காட்டு பகுதியில் நான் முதல் தலைப்பாக சொல்லுகிறேன், இந்த ஞானஸ்தானம் எவ்வளவு தூரம் கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறது. ஃபர்ஸ்ட் காரியம், பரிசுத்த ஆவியினுடைய வழி நடத்துதல். ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? பரிசுத்த ஆவியினுடைய வழி நடத்துதல். அதுக்கு நான் சொல்லுகிறேன், அந்த மிஷிகன் காட்டு பகுதியில் ஒருவர் போயிட்டுருக்கிறார். அவருக்கு ஓவர் கான்ஃபிடென்ட்டுங்க. சில பேருக்கு நம்மளுக்கு இருக்கும்ல, நான் கிறிஸ்தவ வாழ்க்கை சரியாக தான் வாழ்கிறேன், நான் செய்கிறதெல்லாம் கரெக்டு அப்படின்ற சில பேர் இருப்பாங்க. அவங்கள என்றைக்குமே மாற்ற முடியாது. அது மாதிரி சில பேர் இந்த அந்த அந்த வழிபோக்கன் போயிட்டுருக்கும்போது அவருக்குள்ள ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட். என்னன்னா, நான் சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கேன், தெற்கு பகுதிக்கு அவர் போக வேண்டும். போயிட்டு இருக்கும்போதே அவருக்கு தெரியுது, ஐயோ நம்ம சரியான பாதையில் போகலை போல. ஆனால் அவர் சொல்கிறார் தான் மனசுக்குள்ளே, இது பழக்கப்பட்ட இடம் தானே, நான் கரெக்டாக தான் போகிறேன். சில நேரம் நம்ம போகிற பாதை சரின்ற மாதிரி தோணும். பார்த்துருக்குறீங்களா? நம்ம போகிற ஒரு தெருக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காரியத்துக்கு போகிறோம், ஒரு இடத்துக்கு போகிறோன்னு சொன்னால் தெரிஞ்ச இடம் மாதிரியே தான் இருக்கும். சில பேர் தெரிஞ்ச மாதிரியே வழி சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்கள நம்பி நம்மளும் போயிடுவோம், அவங்க வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. சரிங்களா? ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்களா? அப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள ஐயோ தப்பு அப்படின்னு அவருக்கு தோணுது. ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ட், நான் சரியாக தான் போகிறேன். ரெண்டாவது, அவர் கையில் திசைமானி இருக்குது. ஒரு காலத்தில் ஒரு வாட்ச் இருக்குங்க, அந்த வாட்ச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 4 பகுதியும் காமிக்கும், எஸ்ஸு, இ, அப்புறம் நார்த்து, அங்கிட்டு வெஸ்ட்டு காமிக்கும். அது அழகாக இருக்குங்க அந்த வாட்ச். அது கரெக்டாக நம்ம எங்கே நிற்கிறோமோ அங்கே போய் என்ன செய்யும், வழி காட்டும். அந்த திசைமானியினால் எடுத்து பார்க்கணுன்ற உணர்வு வருது, அது பார்க்கல, அவர் வாட்டு போகிறார். அதெல்லாம் நான் போயிடுவேன். கொஞ்சம் தூரம் கழித்து அவருக்கே தெரியுது தப்பாக போகிறோன்னு. திசைமானியை பார்த்துட்டு அங்கே ஒரு இடத்த, ஏன்னா இவர் போனது தப்பான இடம், திசைமானியும் தப்பான இடத்த தான் என்ன செய்யும், காமிக்கும். அப்புறம் தான் அது ஒரு வழியை காமிக்குது, இவர் போன இடம் தப்பு. கடைசி திசைமானியை அவர் குறை சொன்னாரா? என்ன குறை சொன்னாரா? இது தப்பா வழி காமிக்குதுன்னு சொல்லிட்டு. நிறைய நேரங்களில் நம்ம யார்னால் வழி நடத்தப்படுகிறோம்? யார் என்னை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார்கள்? எந்த நபர் என்னை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார்கள்? நான் எந்த வழியில் போய் கொண்டிருக்கிறேன்? எனக்கான முன்மாதிரி நபர்கள் யார்? ஆண்டவர் கேட்கிறாரு. எல்லாவற்றிற்கும் நான் மட்டும்தான் உங்களுக்கு பதிலை கொடுக்க முடியும். ஒரு ஆமென் சொல்லலாமா? பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதல். பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்த ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம், ரோமர் 8வது அதிகாரம் 14வது வசனம். ரொம்ப அழகான ஒரு வசனம், ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க, தேவனுடைய ஆவியினால வழி நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் தான் ஞானஸ்தானம். ஒரு ஆமீன் சொல்லலாமா? ஞானஸ்தானத்துக்கு பிறகு பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதல் இருந்தால் நீங்கள் சரியாக போயிட்டுருக்கிறீங்கன்னு அர்த்தம். நான் சரியாய் போகிறேன்னு அர்த்தம். பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதல். சில நேரங்களில் நான் பரிசுத்த ஆவியானவர் கூட தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு சில பேத்துக்குள்ள தனிப்பட்ட முறையில் மாற்றுறது தாங்க பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதல். கலாத்தியர் 5 கடைசி வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 5 பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதல் இருக்காது. வாசிங்க. வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவீர்கள்.
இது இருந்துச்சுன்னா பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதல் இல்லைன்னு அர்த்தம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாமலும் ஒருவர் மேல ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவீர்கள். ஸோ இது பரிசுத்த ஆவியானருக்கு எதிர்மறையானது. அதனால தான் மேல அப்படியே போனீங்கன்னா கலாத்தியர் 5:19 சொல்லியிருப்பாங்க, மாம்சத்தின் கிரியைகள் ஆவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிர ஆராதனை, களியாட்டுகள் சொல்லிட்டு 17 விதமான காரியங்கள். வைராக்கியம், பகைமை, விரோதம், இப்படிப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அதனால ஆவியின் கனியை 21 சொல்லுவாங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம். ஆவியின் கனி உடையவர்களாய் நாம் வாழ வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதல் அதுதாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட், எனக்கு ஒரே ஒரு வசனத்தை மட்டும் ஞாபகப்படுத்துகிறேன். 1வது தலைப்பில் மத்தேயு 4வது அதிகாரத்தில் அவர் ஜெபம் பண்ண போறார். இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது. அவர் ஜெபம் பண்ண போறாருங்க. போகும்போது பரிசுத்த ஆவியானவரால் வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். ஆரம்ப வசனங்கள்ல இருக்கும். யாருனால கொண்டு போகப்பட்டாரா? பரிசுத்த. யார் நம்மை வழி நடத்துகிறார்? ஞானஸ்நானத்தை பெற்று கரையேறுகிறார். இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். வானத்திலிருந்து புறா இறங்கி வருகிறது, ஆண்டவருடைய சத்தம் கேட்கிறது, பிதாவின் சத்தம் கேட்கிறது. ஜெபிக்க போகிறார். பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிறார். ஞானஸ்நானம் பெற்ற பிறகும் இன்னும் என்னுடைய சுயபலத்தினால் நான் வழி நடத்தப்படுகிறேன் என்று சொன்னால், நான் பெற்றுக்கொண்ட ஞானஸ்நானத்தை அலட்சியப்படுத்துகிறேன். இதற்கான தண்டனை பயங்கரமானது. சாதாரணமான நினைச்சிட்டு இருக்காதீங்க. இதற்கான தண்டனை பயங்கர சாபம், பாவம் பெருகி கொண்டே இருக்கும். ஆகையால் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்றாரு, பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். 2வது, சாட்சியின் வாழ்வு. சாட்சியின் வாழ்வு. பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை பெற்றுவிட்டால் சாட்சியின் வாழ்வு ஆரம்பமாகிவிடும். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 38வது வசனத்துல பேதுரு பேசுறாரு. என்ன பேசுறாரு? அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுட்டாங்க. 3000 பேர் மனசுக்குள்ள குத்தப்பட்டுட்டாங்க. அடுத்து சாட்சியின் வாழ்க்கை ஆரம்பிச்சிருச்சு. அதுல ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் 43வது வசனத்தை வாசிங்க. 2:43. எல்லாருக்குள்ளே என்ன உண்டாயிட்டா? பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் செய்யப்பட்டது. நம்ம குடும்பத்தில் அப்பா அம்மாவை பார்த்து பிள்ளைகள் பயப்படுறாங்களா? ஆவிக்குரிய காரியத்தில் உடல் அளவில் நான் சொல்லலை, சரீர அளவில் சொல்லலை. நம்ம இன்னைக்கு ஜெபிக்கலைன்னா அப்பா அம்மாவுக்கு முன்னாடி நிற்க முடியாது. திருச்சபையில் மூப்பர்களை பார்த்து எல்லாருக்கும் பயம் உண்டாகுதா? இவர் வரான்னு சொன்னோடனே காலை கீழே போடுறோமா? ஸ்தோத்திரம் பண்ணுறோமா? இல்லை நம்ம அப்படியே நம்ம வாட்டு போயிட்டு இருக்கோமா? காரணம், நம்முடைய வாழ்க்கையில் சாட்சியின் வாழ்வு குறைந்து வருகிறது. சாட்சியின் வாழ்க்கை குறைந்து வருகிறது. அங்கே எல்லாருக்குள்ளேயும் ஒரு மனப்பாடு இருந்துச்சான். எனக்கு ஒரு நியூ கவிதை ஒன்று வந்துச்சு. பாரதியார் சொல்லியிருக்கிறார், ஜாதிகள் இல்லையடி பாப்பா. சரிங்களா? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்துச்சு. இப்போ பாரதியார் இருந்திருந்தால் அவர் எழுதியிருப்பாராம், ஜாதிகள் உள்ளதடி பாப்பா, நம் சபைகளில் உள்ளதடி பாப்பா, வேதனைகள் உள்ளதடி பாப்பா, இதில் எத்தனை ஏற்றத்தாழ்வுகள் பாப்பா அப்படின்னு எழுதியிருப்பாராம் வாட்ஸ்அப்பில். எனக்கு இந்த மாதிரி கவிதை வந்துருச்சு. பாருங்கங்க, ஒருத்தவங்களை பார்க்கும்போதே இவங்க என்ன கேட்டகரி, இவங்க யாரு? சாட்சி. ஆண்டவர் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்கிறாரு, எ லைஃப் ஆஃப் விட்னஸ், சாட்சியின் வாழ்வு. முதல் காரியம், ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பது பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதல் இருந்தால் ஞானஸ்நானத்தை சரியாக நாம் அறிக்கை செய்கிறோம், அடையாளப்படுத்துகிறோம். 2வது, சாட்சியின் வாழ்க்கை. அப்போஸ்தலர்ல தொடர்ந்து வந்த பவுல் எனக்கு ரொம்ப பிடிச்சவருங்க.
அந்த பவுல் அவருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது ஒரு நோக்கம் உள்ள கிறிஸ்தவனா, ஒரு இச்சை அடக்கம் உள்ள கிறிஸ்தவனா, ஒரு ஜெப வாழ்க்கை உள்ள கிறிஸ்தவனா, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்த கிறிஸ்தவனா, எல்லா சூழ்நிலைகளிலும் பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்பட்ட ஒரு மனிதராக பவுல் இருந்தனால அவர் சொன்ன வார்த்தை, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்றார். தைரியமா சொல்றார். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம்ல எவ்வளவு தூரம் தீவிரமா. எனக்கு அதில் அவர் இப்படி வாழ்றதுக்கான ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், அவர் ஞானஸ்தானத்தை பெற்றார் என்று ஸ்பெசிஃபிக்காக எழுதி வச்சிருக்கிறார். ஆவியானவர் பைபிள் எழுதி வச்சிருக்க, எல்லாரும் வாசிக்கணும். அப்போஸ்தலர் 9 எடுத்துக்கோங்களேன். அப்போஸ்தலர் 9 அவர் ஸ்பெசிஃபிக்காக சொல்றாங்க. 18வது வசனத்தை வாசிங்க. அவனுடைய கண்ணு தெரியாமல் இருந்துச்சு, செதில்கள் போல விழுகுது. விழுந்த உடனே பார்வை அடைகிறார், ஞானஸ்தானம் பெற்றார். எப்படி போட்டிருக்கு பாருங்க. அப்ப ஏன் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் பால் ஞானஸ்தானம் பெறணும்? வாய்ப்பு இருக்கும் போதே பயன்படுத்தி கொள்ளுங்கள், ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். வாலிப பிள்ளையே, இன்னைக்கு ஞானஸ்தானத்தை எடுக்காம, ஆண்டவரை பத்தி அறிக்கை செய்யாம, அடையாளப்படுத்தாம எப்படியும் வாழலாம். எனக்கு திடப்படுத்தல் வரும்போது ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன், வாய்ப்பு கிடைக்காது. நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாது, அடுத்த நிமிஷம் என்ன நடக்குன்னு தெரியாது. இல்லை நான் அந்த கல்வனை மாதிரி சிலுவையில் போய் மாறிக்கிறேன்லாம் முடியாதுங்க. அவருக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆண்டவர் நமக்கு சொல்றாரு சாட்சியின் வாழ்க்கை. பவுல் நேரம் தனக்கு கிடைச்ச அந்த காரியத்தை வச்சு ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்கிறார். ஞானஸ்தானத்தை முடிச்ச உடனே பவுல்கிட்ட பிடிச்சது என்னன்னு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல வராரு. கொலை செய்யும்படி அவரை தேடினார்களாம். 20வது வசனம். அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், நம்மளுடைய வாழ்க்கையில தைரியமா சில காரியத்தை செய்யணும்னா ஞானஸ்தானம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இந்திய தேசத்தை புரட்டி போட்ட கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி தெரியுமா? கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி, ரொம்ப கவனமா இருங்க. பயங்கரமா புரட்டி போட்டுருச்சு. பயங்கரமா ஒரு காரியத்தை தைரியமா செய்யறாங்கன்னா, உலக காரியத்திற்கே தீவிரமாய் நீதிக்காக ஜஸ்டிஸ் அவங்க என்ன செய்யறாங்க? ஜஸ்டிஸ்க்காக போராடுறாங்க. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்காக எவ்வளவு தூரம் வைராக்கியமா இருக்கிறோம்? எவ்வளவு தூரம் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்ட பிறகு என் வாழ்க்கை ஆண்டவருக்காக போராடுகிறது? பவுல் பயப்படவே இல்லை. எத்தனை அடிகள், எத்தனை காவல்கள், எத்தனை நிந்தனை, எத்தனை அவமானம், எல்லாவற்றினும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் பட்டினியா இருக்கும், திருப்தியா இருக்கும், பரிபூரணம் அடையும், குறையப்படவும் போதிக்கப்பட்டேன். எப்படி சொல்ல முடியும்? இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவங்களா இருப்பாங்க, 40 வருஷம் கிறிஸ்தவங்க. எபேசியர் எங்க இருக்குன்னு கேளுங்க, கலாத்தியர் எப்படி இங்க இருக்குன்னு கேளுங்க, அப்போஸ்தலர் எங்க இருக்குன்னு கேளுங்க, பழைய ஏற்பாட்டில் தேடுவாங்க. கவனம். ஞானஸ்தானத்தை எடுத்த பிறகு இன்னும் அலட்சியப்படுத்தாமல் ஆண்டவரை அடையாளப்படுத்துங்கள், வேதத்தில் வளருங்கள். அதனால தான் 1 கொரிந்தியர் 13 சொல்றாரு, நீங்க இன்னும் குழந்தைகளாகவே இருக்கணும். இல்லை, நீங்க என்னவா மாறணும்? புருஷனா என்ன செய்யணும்? மாறணும். பவுல் சொல்லுகிறார். இன்னும் எத்தனை நாள் பால் குடிச்சிட்டே இருப்பீங்க? எப்போ சாப்பாடு சாப்பிடுவீங்க? இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுகிறார். நம்மளுடைய ஜெபம் லெவல் எவ்வளோ இருக்கு தெரியுமா? நம்மளுடைய துதியின் அளவு எவ்வளோ இருக்கு தெரியுமா? நம்மளுடைய பைபிள் ரீடிங்களுடைய அளவு எவ்வளோ இருக்கு தெரியுமா? எவ்வளோ தூரம் ஆழமா ஆண்டவருக்குள்ள வளர்ந்துருக்கோம் தெரியுமா? இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுறார். வேர் இஸ் யுவர் விட்னஸ்? எங்க இருக்கு? எங்க போச்சு உன் சாட்சி? எங்க? இன்னைக்கு ஆண்டவர் ரொம்ப தீவிரமா நம்ம கிட்ட பேசுறார். இந்த வார்த்தை நமக்கானது. கடைசியா ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். முதலாவது, ஜீசஸ் கிரைஸ்ட் பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்தப்பட்டார். பவுல் மூலமாய் சாட்சி வெளிப்பட்டது. கடைசியா விசுவாசத்தில் வேரூன்றி வளருவது. பாப்டிசம் விசுவாசத்தில் வேரூன்றி வளர உதவி செய்யும். ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். சந்தேகம் வருமா? ஞானஸ்தானத்தை எடுத்த பிறகு வரும். உனக்கு தெரியுமா, பிரசங்கம் கேட்கும்போது கூட தவறான சிந்தனை வரும். ஜெபம் பண்ணும்போது 2 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது கூட தவறான சிந்தனைகள் வரும். பாட்டு பாடும்போது கூட தவறான சிந்தனைகள் வரும். அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறோன்றது தான் இருக்குது. எப்படி நம்முடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறோம் என்பது தான் இருக்கிறது. அப்படி யாருக்காவது வந்துச்சா? ஒருத்தவருக்கு வந்துச்சு.
ஞானஸ்தானம் கொடுத்தவருக்கே வந்துச்சு. ஜான் த பாப்டிஸ்ட். யோவான் 11வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. அதில் 3வது வசனம், ஞானஸ்தானம் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த ஜான் த பாப்டிஸ்டுக்கே ஒரு கேள்வி வருகிறது. அவர் என்ன கேட்கிறார்? வாசிங்க. ஆமா, மன்னிக்கணும், மத்தேயு 11:3. மத்தேயு 11:3 வாசிங்க. அவர் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, வருகிறவர் நீர் தானா அல்லது வேறொருவர் வர? நல்லா போச்சு, ஞானஸ்தானம் கொடுத்துட்டாருங்க. இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குடியின் கன்ஃபஸ் வர பண்ணிட்டாரு. ஆனால் இப்போ அவருக்குள்ள கேள்வி வந்துருச்சு. வருங்க, ஞானஸ்தானம் எடுத்த பிறகும் தேவையில்லாத கேள்விகள் வரும், தேவையில்லாத முரண்பாடுகள் வரும், தேவையில்லாத கிறிஸ்தவ வாழ்க்கையில் சில சம்பவங்கள் புயல்கள் வீசும். அந்த நேரத்தில் நீங்கள் யார்கிட்ட போய் கேள்வி கேட்கணும்னா மனுஷங்கிட்ட கேட்கக்கூடாது. யோவான் யார்கிட்ட போய் கேட்டுட்டு வர சொன்னார்? சொல்லுங்க, ஜீசஸ் கிரைஸ்ட கேட்டு வர சொன்னார். நேரடியாக போய் ஆண்டவரையே அணுகுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு பதில் சொல்லுவார். ஒரு ஆமீன் சொல்லலாமா? வருகிறவர் நீர் தானா அல்லது? இந்த சந்தேகம் ஏன் அவருக்குள்ளே வரணும்னு சொல்லி ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க தெரியுமா? ஏன் அவருக்குள்ளே இந்த சந்தேகம் வரணும்? அவர் சொல்லியிருந்தாருங்க, மத்தேயு 3 என்ன சொல்லியிருந்தாருன்னா 12 அவர் அக்கினியினால் சுட்டரிப்பார், பதர்களை அக்கினியினால் நியாய தீர்ப்பு உடனே வரும்னு நினச்சாருங்க. 2வது அவர் இப்போ சிறையிருப்புக்கு வந்துட்டார். சில நேரம் சிறைச்சாலையின் அனுபவம், கட்டுகளின் அனுபவம் நம்முடைய ஃபெய்த்தை குறைச்சிரும், டவுட் ஆயிரும், சந்தேகம் வந்துடும். உண்மையிலே கர்த்தர் இருக்காரா? ப்ளீஸ் லிசன். யாரும் இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்திடாதீங்க. ஆண்டவர் இருக்காரான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் படுத்திடாதீங்க. ஆண்டவர் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னான். நேற்று நைட்டு வாசிக்கும் போது மத்தேயு 11:4 யோவான ஆண்டவர் அவமானப்படுத்தலை. இப்படி கேள்வி கேட்டுட்டாருன்றதுக்காக காயப்படுத்தலை. இன்னைக்கு உங்களை ஆண்டவர் அவமானப்படுத்த மாட்டார். ஒரு ஆமென் சொல்லலாமா? காயப்படுத்த மாட்டார். என்ன சொன்னார் தெரியுமா? 11:4 எல்லாரும் வாசிப்போம். எல்லாரும் மத்தேயு 11:4 வாசிங்க. இயேசு கேட்குறதையும் காண்கிறதையும் யார்கிட்ட போய் சொல்லுங்க. இன்னைக்கு உங்ககிட்ட சொல்கிறேன், யாராவது உங்கள் வீட்டில் கேள்வி கேட்டாங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவனை டேஸ்ட் பண்ணதை எடுத்து சொல்லுங்க. ஒரு ஆமென் அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நடந்த சாட்சியை சொல்லுங்க. உங்கள் லைஃபே அவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றமாக இருக்கும். அல்லேலூயா. நான் மாறாமல் பிறர் மாறுவது இல்லை. யோவான்ட்ட சொன்னார், நீ போய் சொல்லுங்க, யோவான்ட்ட போய் சொல்லுங்க, இங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன கேட்குறீங்க, அதை போய் நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னார். ஜான் வெஸ்லி பயங்கரமான பிரசங்கியாளர். 2,40,000 மைல்கள், கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் 30-40 பிரசங்கங்கள். அப்படிப்பட்ட ஒரு நபர் ஜான் வெஸ்லி. குதிரையிலேயே பயணம் பண்ணி கொண்டே இருப்பார். அவர் சொல்லுகிறார், என்னுடைய தேவனுடைய உறவு மாத்திரம்தான் எனக்கு உண்மையான பதிலை கொண்டு வரும். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஜான் வெஸ்லி சொல்றார், நீ தேவனுடைய எனக்கு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாராம். ஜான் வெஸ்லியை குறித்து நிறைய மிஸ்டேக்ஸ் சொல்லுவாங்க. ஜான் வெஸ்லியுடைய மனைவி தினைக்கும் அவமானப்படுத்தி கொண்டே இருப்பாங்களாம் ஜான் வெஸ்லியை. ஒவ்வொரு நாளும் 54 ஆண்டுகளில் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் செஞ்ச நன்மைகள் ஏராளம் ஏராளம். தினைக்கும் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணனால ஜான் வெஸ்லி சொல்கிறாரு, என் ஞானஸ்தானம் என்னை ஒவ்வொரு நாளும் தேவனுடைய உறவில் நடத்தியிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லலாமா? இன்னைக்கு பெற்றுக்கொண்ட ஞானஸ்தானம் பரிசுத்த வாழ்வினுடைய அடித்தளமாக இருக்க வேண்டும், சாட்சியின் வாழ்வாக இருக்க வேண்டும். 3வது, விசுவாசத்தில் வேரூன்றி வளர செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தரணும்னு சொல்லி எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எங்களோடு கூட தெளிவாக சில காரியத்தை பேசியிருக்கிறீர். நாங்கள் பெற்றுக்கொண்ட ஞானஸ்தானத்தை அடையாளப்படுத்த உதவி செய்வீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, ஆமென். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் கூட உமது திருப்பெயரை
ஆராதிக்க, துதிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் எங்களை தெரிந்து கொண்ட கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதை குறித்து நாங்கள் மிகுந்த சந்தோஷப்படுகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட நாங்கள் இந்த ஆலயத்திற்கு சரியான நேரத்தில் வரும்படியாக நீர் பாராட்டின கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வர தடைப்பட்ட மக்களையும் தயவாய் நீர் நினைத்தருளும். இந்த வேளையில் உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் நீர் பாராட்டின கிருபைக்காக, தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆராதனையில் நாங்கள் ஏறெடுத்த பாடல்கள், வேண்டுதல்கள் ஒவ்வொன்றையும் தயவாய் நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த நாளிலும் கூட உம்முடைய திருவார்த்தைகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஞானஸ்நானம், திருமுழுக்கு என்பது ஒரு கோட்பாடல்ல. திருமுழுக்கு என்பது மனதார நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்பதை நீர் உம்முடைய ஞானத்தினால் எங்களுக்கு புரிய வைத்த தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். திருமுழுக்கு என்பது வெறும் வெளிப்படையான அடையாளம் அல்ல, அது உள்ளான ஒரு மனமாற்றம். அது கிறிஸ்துவை வெளிக்காட்டும் ஒரு அடையாளம் என்பதை புரிந்து கொள்வதற்கான ஆற்றலை, தயவை நீர் தந்தீர். அதற்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்டு உம்மை வெளிக்காட்டுகின்ற மக்களாய், எங்களுடைய செயல்பாடுகளின் வழியாய் உம்மை வெளிப்படுத்துகின்ற மக்களாய் நாங்கள் இந்த உலகத்திற்குள் கடந்து செல்கின்றோம். எங்களோடு கூட நீர் தங்கியிருந்து நீர் எங்களை செயல்படுத்த வேண்டுமாய், எங்களை வழிநடத்த வேண்டுமாய் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். இவை அனைத்தையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் கற்பித்த இறைவேண்டலை பாடலின் வாயிலாக அப்படியே நாம் அமைதியாக அர்ப்பணிப்போம். பரமண்டலங்களில் வீற்றிருக்கும் பரமபிதாவே, என்னாலும் பரிசுத்தப்படுக உம் நாமம், பரிவுடன் வருக உம் ராஜ்யம், பரலோகத்தில் உமது சித்தம் பண்புடன் செய்யப்படுவது போல் தரைமிசை உமது சித்தமுமே தவறாது செய்யப்படுக சதா. அன்றன்றுள்ள மாகாரம் அன்புடன் எங்களும் கீச்சருளும், நன்றையலார் கடன் யாமன்னிக்கும், நன்னையும் போல பிழை மன்னியும், தேவே சோதனை கேமை விலக்கி தீமையில் நின்றமை ரட்சியுமே, நீவும் ராஜ்யம் வல்லமை மகிமை மிகவும் உமதின் ஜுமையாமே. நாம் அனைவரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய அன்னுணியமும், குறிப்பாய் ஞானஸ்தானத்தின் மூலமாய் புதிதாக்கப்பட்டவர்களாய் இணைக்கப்பட்டிருக்கிற நம் ஒவ்வொருவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களில் கூட இருந்து வழிநடத்துவாராக.